தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது 3ஆம் தூதனின் செய்தி. வெளிப்படுத்தல் 18:1 வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே 3 விதமான தூதர்கள் இருக்கிறது. அதில் 3ஆம் தூதனின் தூதை கூறி அறிவிக்கின்ற தூதனோடு இணைந்து வேலை செய்கின்ற ஒரு தூதன் தமது மகிமையால் இந்த முழு உலகத்தையும் வெளிச்சமடைய செய்ய வேண்டியிருந்தது. உலகம் முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு பணியையும் வழக்கத்திற்கு மாறாக வல்லமையும் இங்கே முன்னறிவிப்பாக கொடுக்கப்படுவது. 1840 ஏற்பட்ட அட்வென்து இயக்கமானது தேவனுடைய வல்லமையை காட்டும் ஒரு மகிமையாக வெளிப்படுத்தலாகும். 1ஆம் தூதனின் தூது உலகிலுள்ள ஒவ்வொரு இறைப்பணி தளத்திற்கும் எடுத்துச் செல்லப்பட்டது. 11ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மத சீர்திருத்த காலத்திலிருந்து மற்ற நாடுகளில் காணப்பட்டது போன்ற மாபெரும் மார்க்க சம்பந்தமான எழுச்சி சில நாடுகளில் காணப்பட்டது. ஆனால் 3ஆம் தூதனின் இறுதி எச்சரிப்புக்கிடையில் வருகின்ற மாபெரும் வல்லமையுள்ள இயக்கமானது மேலே கூறப்பட்டவைகள் அனைத்தையும் மிஞ்சிவிடும். இந்த மாபெரும் சுவிசேஷத்தில் இந்த பணியானது அதன் ஆரம்ப காலகட்டத்தில் காணப்பட்ட தேவனுடைய வல்லமை விட அது முடிவு பெறும் வேளையில் எத்தகைய குறைந்த வல்லமையோடும் இருக்காது. சுவிசேஷம் ஆரம்ப காலகட்டத்தில் பெய்த முன்மாரியின் பெருமழையின் போது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறலை அடைந்தது போல சுவிசேஷம் பிரசங்கப்படுதலின் முடிவு வேலை வரும்போது பெய்யும் பின்மாரியின் இந்த மழையிலே மீண்டும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறலை அடையும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்த அர்ப்பணிப்போடு ஒளி நிறைந்த பிரகாசமுள்ள முகத்தினராக பரலோகத்தின் செய்தியை அறிவிக்க இடமிட்டு இடம் துரிதமாக சென்றார்கள். பூமி முழுவதும் 1000 குரல்களின் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கப்படும். அற்புதங்கள் நடப்பிக்கப்படும். பிணியாளர்கள் குணமடைவார்கள். அடையாளங்களும் அற்புதங்களும் விசுவாசிகளை பின்தொடரும். சாத்தானும் மனிதருக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணும் அளவிற்கு பொய்யான அற்புதங்களை நடப்பிப்பான். வெளிப்படுத்தல் 13:13 வாசிக்கிறோம். இவ்வாறாக பூமியின் குடிகள் ஒரு தீர்மானம் எடுக்கும் நிலைக்கு கொண்டு வரப்படுவார்கள். தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக எங்கும் வழங்கப்பட்ட நம்முடைய கைப்பிரதிகள் அவைகளின் செல்வாக்கை பரப்பியிருந்தன. எனினும் மனித உணர்த்தப்பட்ட அநேகர் சத்தியத்தை முழுவதுமாக விளங்கிக் கொள்வதில் என்றும் அல்லது அதற்கு கீழ்ப்படைவார் என்றும் தடுக்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது ஒளியின் கதிர்கள் ஊடுருவி செல்கின்றன. சத்தியமானது அதன் தெளிவான நிலையில் காணப்படுகிறது. தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் தங்களை கட்டி போட்டிருந்த தடைகளெல்லாம் அறித்தறிந்தார்கள். குடும்ப தொடர்புகளும் சபை தொடர்புகளும் அவர்களை தடை செய்யக்கூடாமல் சத்தியமற்று போயின. மற்ற அனைத்து காரியம் கூட சத்தியம் மிகவும் அருமையானதாக இருக்கிறது. சத்தியத்திற்கு எதிராக அநேக சக்திகள் ஒருங்கிணைந்து நின்ற போதிலும் அநேகர் ஆண்டவர் பக்கம் நிற்பதை தெரிந்து கொண்டார்கள். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். இந்த சத்தியத்தை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை பிறந்த நாளையும் திருநாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.